மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு போடுற நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இது ஒரு அண்டர் ரேட்டட் டேக்ஸ் பெனிஃபிட். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வர ப்ராஃபிட்ஸ்க்கு நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸே கட்ட தேவையில்லை. அண்ட் இது கம்ப்ளீட்லி லீகல். அண்ட் இதோட பேர் செக்ஷன் 54F. ஜென்ரலாக நீங்கள் ஒரு வீட்டை விற்றுட்டு அதுலேருந்து வர ப்ரொசீட்ஸ் எடுத்து இன்னொரு வீடு வாங்கினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் வராது. அதோட பேர் செக்ஷன் 54. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது செக்ஷன் 54F. இதுபடி நீங்கள் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, லேண்ட் ஆர் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை விற்று அதுலேருந்து வர முழு காசையும் வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கம்ப்ளீட்லி டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஆல்சோ செக்ஷன் 54ல் நீங்கள் ப்ராஃபிட்ஸை மட்டும் ரீஇன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஆனால் செக்ஷன் 54Fல நீங்கள் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணணும், அதாவது உங்களோட கேபிட்டலையும் சேர்த்து. இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை. நீங்கள் ஒரு 10 வருஷமாக மாதம் காசை எஸ்ஐபியில் போட்டு ஒரு 40 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது 10 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாயா மாறி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு 60 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க. இந்த 60 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12%, அதாவது 7.5 லட்ச ரூபா கட்டணும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த 1 கோடி ரூபாய்க்கும் நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் 1 ரூபா கூட டேக்ஸ் வராது. இதில் ஏதாவது அடிஷ்னல் கேவியட்ஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கு. இந்த செக்ஷன் படி நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்ககிட்ட மேக்ஸிமம் ஒரு வீடு தான் இருக்கலாம். அதாவது உங்ககிட்ட வீடே இல்லாத போதோ இல்லை ஒரு வீடு இருக்கும் போதோ நீங்கள் இதை கிளைம் பண்ணலாம். உங்கள் பேரில் இப்போ ஆல்ரெடி 2 வீடு இருக்குது அப்படின்னா உங்களால் இதை கிளைம் பண்ண முடியாது. அண்ட் முதல் தடவை நீங்கள் இதை கிளைம் பண்ணிவிட்டு அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்கள் இன்னொரு தடவை இதே செக்ஷனை கிளைம் பண்ண முடியாது. அண்ட் இந்த செக்ஷனை நீங்கள் கிளைம் பண்ணுற வீட்டை அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களால் விற்க முடியாது. அண்ட் இதோட மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் 10 கோடி ரூபாய் வரைக்கும் தான். ஆல்சோ இந்த முழு ப்ரொசீஜரையும், அதாவது நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த 1 கோடி ரூபாயும் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு தான் நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மிச்சம் 30 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ப்ரப்போர்ஷனேட்டாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை விற்று வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 54F மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.